தமிழ்நாட்டு மக்கள் நம்மலாம் பொறுமையை இழந்துட்டு வரோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உண்மையிலேயே நம்ம பொறுமை இழக்க வேண்டியது நம்ம ஏமாற்றக்கூடிய அரசியல் வியாதிகளிடம் இருந்து தான். அவங்க எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, நம்ம பணம் எவ்வளோ கண்ணு முன்னாடி தண்ணியாக செலவு பண்ணுறாங்க, தண்ணியாக அவங்க அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? கொஞ்சமாக வெங்காயம் தரல அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவும் மகனும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஊழியர், ஒரு ஹோட்டலினுடைய ஊழியர், அவரை பிடிச்சி கீழே தள்ளி போட்டிருக்காங்க. அவருடைய மண்டை உடஞ்சிருக்கு, அவர் இறந்துட்டார். ஓசியில் ஜிலேபி தராவிட்டால் துவைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சிப்ஸு கடை ஊழியரை தாக்கிய போதை ஆசாமிகள். இந்த இடத்துல இந்த சிப்ஸு கடை, ஜிலேபி இது இல்லை இங்கே மேட்டர். இங்கே மேட்டர் அப்படிங்கிறது ஏதோ விதத்தில் நம்ம எல்லாமே ஒரு அரக்க குணம் படைத்தவர்களாக மாறி வருகிறோமா அப்படிங்கிறது தான். எங்கேயோ ஒரு ஓரத்தில் வட மாநிலத்தில், அதுவும் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படிங்கிறது போது அதை நம்ம பெருசாக பார்க்கக்கூடிய அதே கண்கள், அதே செய்திகள் இங்கே அரசியலாகத்தான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். பெர்னாண்டா அப்படிங்கிறவங்கள எந்த ஊடகமும் பேசலை. ஏன்னா ஊடகம் பேசியிருந்தால் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரும் பிரச்சனை அப்படிங்கிறதுனால நாம் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். நிறைய பைக் வ்ளாகர்ஸ் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்துச்சு. அதனால் பெர்னாண்டா அவர்களை பற்றியான அந்த பெரிய ஒரு செய்தி வெளியானது. ஆனால் திருப்பூரில் அதை விட கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ஊடகம் பேசினாங்களா? கொஞ்சம் பேர், ஒன்றோ ரெண்டோ பேர் பேசியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் இங்கே பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி இன்றைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருசாக போய் பேசுகிறார். பொள்ளாச்சிக்கு காரணம் அதிமுக தான் அப்படின்னு சொல்லி. கேஸ் என்னாச்சு சார்? அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் என்ன செஞ்சாங்க? நம்ம ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்வியும் இப்படி மாற்றி மாற்றி குத்தம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ சார் இங்கே பெரிய அளவில் நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த தீர்ப்பு கிடைக்கிறது? நாங்கள் எப்படி நிம்மதியாக வாழ்வது அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குல்ல. இது அரசியல் புயல், ஆழமான அரசியல் சதுரங்கத்தில். முதல் விஷயம், நேற்று நம்ம பார்த்தோம் காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. திமுகவினுடைய அந்த ஒரு ரொம்ப பெரிய அளவில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் அவர்களே சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்கள் வெக்கப்படணும் சென்ட்ராயன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கார். அந்த வீடியோவில் காவல்துறை அதிகாரிகள் பல இடங்களில் இதே மாதிரி அந்த போஸ்டர் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த போஸ்டர் ஒட்டினதை கிழிக்கிறாங்க. அப்படி கிழிப்பதற்காக மட்டுமே காவல்துறை அதிகாரிகள் பயன்படுத்தப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பலரும் அதற்கு கீழே கமெண்ட்ஸாக வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே காவல்துறை அப்படின்னு சொல்லும்போதே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம். அந்த காவல்துறை அதிகாரிகளை ஒரு போஸ்டர் கிழிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை அவங்க எப்படி மிரட்டி வச்சுருக்காங்க, உயர் அதிகாரிகளை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய வேலையை செய்ய விடாமல் தடுப்பதே இவங்க தான், இந்த அரசியல்வாதிகள் தான். சொல்லப்போனால் அவங்க மேலே தான் ஃபஸ்ட்டு அந்த எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணணும். என்னுடைய வேலையை இவர் சரியாக செய்ய விடாமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு எதிராக இந்த காவல்துறை அதிகாரிகள் எதுவுமே சொல்லக்கூடாது. இவங்கெல்லாம் சொல்லி கேஸ் போட வேண்டியது இந்த மாதிரி அரசியல் வியாதிகள் மீது தான். எந்த அரசியல் வியாதியாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஒரு சாதாரண என் பிள்ளையை கொண்டு விட்டுருப்பா, இங்கே போய் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரி சொன்னாலும் சரி, அரசியல்வாதி சொன்னாலும் சரி, உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதெல்லாம் படத்தில் தான் இனிமேல் பார்க்க முடியும். பார்ப்போம், முருகதாஸ் அவர்களாவது இதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரா? நாம் கேட்ட ரிக்வஸ்ட் எல்லாம் அந்த படத்தில் வந்துருச்சான்னு சரி, நம்ம கேட்டது படத்தில் பார்த்துட்டோம்ப்பா, செத்து போயிடலாம் அப்படின்னு வேணால் செத்து போயிடலாம். ஆனால் உண்மையிலே இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அவ்வளோ மரியாதை மதிப்பு இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகளை போஸ்டர் கிளிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மனசு வலிக்குது. திருப்பூர் அருகே கொடூரம், 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்புணர்வு. 6 பேர் 5 பேர். பெர்னாண்டா அவங்களுடைய கேஸ் ஞாபகத்துக்கு இருக்கா? வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, 60 நாடுகள், 62 நாடுகளை கடந்து 63வது நாடாக வரும்போது எங்கோ ஒரு வட மாநிலத்தில் படிப்பறிவே இல்லாத நம்ம வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டலுக்கு உட்படுத்தக்கூடிய அந்த நபர்கள் செய்தது நமக்கு இங்கே பெருசாக தெரிஞ்சு. ஆனால் 17 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, அதுவும் நம்ம திருப்பூர் வேறு ஒரு கோயில் திருவிழாவில் அம்மாவும் சிறுமியும் வராங்க. திருவிழா முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுமா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த சிறுமி வீட்டுக்கு போகிற வழியில் 2 பேர், வாமா வீடு பக்கத்தில் தானே, நான் வேணா உன்னை இறக்கி வரேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 கயவர்கள் அந்த சிறுமியை பைக்கில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சு பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடுத்ததாக 2-3 பேர் அந்த சிறுமியை மறுபடியும் அதே இடத்துல கொண்டு விடுறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 5 நபர்கள் அந்த சிறுமியை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. 2 நைட் வர பிள்ளையை காணலை.
தேடிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிள்ளை வந்து நிற்கிது. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி கொடூரம் நடந்துருச்சுமா என் வாழ்க்கையில், இப்படி செஞ்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை போய் ஒரு காவல்துறை அதிகாரிகளிடம் கொடுக்குறாங்க. அந்த வழக்கு விசாரணை செய்யப்படுகிறது. அதில் ஒரு நபர் அதிமுகவினுடைய ஐடி விங்கினுடைய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். அவர் தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடங்களிலுமே பாருங்களேன், எவ்வளோ பெரிய கொடூரம் இது. ஃபெர்னாண்டாக்கு நடந்தது அன்னைக்கு ஒரு இரவோடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை இந்த பிள்ளைக்கு நடந்த 2 இரவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? அதற்கு கேள்வி கேட்ட நாம இதற்கு ஏன் கேள்வி கேட்காம மௌனமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இங்கே தான் சார் அரசியல் உங்களையும் என்னையும் பிரிக்குது. இங்கே தான் சார் நம்ம பேசுறது எது, பேசக்கூடாது எது அப்படின்னு எவனோ ஒருத்தன் தீர்மானிச்சுட்டு இருக்கான். இங்கே தான் நம்ம எப்படி மனுஷனாக இருக்கோமா, மனிதாபிமானம் மற்ற ஒரு மிருகமா ஜடமாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்மளால் உணரக்கூடிய ஒரு தருணமாக இதை பார்க்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு நடந்துருச்சுன்னா நம்மளால் தூங்க முடியுமாங்க? நம்மளால் அந்த பிள்ளையை பார்க்க முடியுமா? அந்த பிள்ளை 4 பேரை பார்க்க முடியுமா? அப்படிங்கிற அந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும்போது தான் இதனுடைய தீவிரத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்பது இந்த ஒரு சிறுமிக்கானது கிடையாது. இது பொள்ளாச்சியிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொள்ளாச்சி வன்புணர்வு வழக்கு, அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கதறல் இன்னைக்கு நம்ம காதுகளில் வந்துட்டு இருக்கே. எவனாவது ஒருத்தனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவன் ஓடிட்டான், என்கவுண்டரில் போட்டோம், பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சாயா? எவ்வளோ பெரிய துக்கமான செய்தி அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோமே. அப்போ நம்ம மனிதாபிமானம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கு. ஒரு நாள் இருட்டை பார்த்து பயப்படுவோம், 2வது நாள் பயப்பட மாட்டோம், 3வது நாள் தைரியமாக இருப்போம், 4வது நாள் இருட்டாட போடா எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம பழகிறோம், இருட்டுக்கு பழகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு ஒன்பனருனா ஐயோ, 2வது நாள்னா ஐயோ, 3வது நாள்னா ஐயோ இல்லை, 4வது நாளா ஐ கூட இல்லை, மட்டும்தான். 5வது ஒரு செய்தி கேட்கும்போது அஸ் யூஷுவல் ஒரு செய்தி தானே, கடந்து போயிட்டே இருக்கும். நம்ம மனிதாபிமானம் நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதனே நீ கிடையாதுடா, நீ வெறும் ஜடம்டா, உன் வீட்டுக்கு நடந்தால் மட்டும்தான்டா அது பெரிய ஒரு குற்றம், அதனால தான்டா உனக்கு வலியும் வேதனையும் ஏற்படும். பிறர் வீட்டில் நடக்கும்போது நீ சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போடா, ஒரு செய்தியாக சொல்லிட்டு போடா, இல்லை இந்த மாதிரி காசுக்காக வியூஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி வீடியோ போட்டு காசை சம்பாதிச்சுட்டு போடா. இதோடு நம்முடைய மனிதாபிமானம் அப்படியே மூட்டை கட்டி வைக்கப்படுகிறது. இதெல்லாம் வாசிக்கும் போது, இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது, என்னடா இந்த உலகத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கே, நாம் மட்டுமே கூவிட்டே இருந்தால் இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விதான். அரசியல்வாதிகள் இதை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது. ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போகிறாருங்க, ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. லிஃப்ட் கொடுத்தவர் அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது பின்னாடி கத்தி வச்சு மிரட்டி ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அருணா கொடியெல்லாம் கலட்டி, மோதிரம் எல்லாத்தையும் கலட்டி, மொபைலை எடுத்து ஜிபே நம்பரை சொல்லு, கூகுள் பேக்கு நம்பரை சொல்லுன்னு சொல்லி கேட்டு அடித்து துன்புறுத்தி மறுபடியும் அவனை நீ திரும்பி பார்க்காம ஓடிடு, இல்லாட்டி கத்தி வச்சு குத்திவிடும் அப்படின்னு சொல்லி 4, 5, 6 பேர் மிரட்டியிருக்காங்க. இதுவும் நம்ம ஊரில் தான் நடந்திருக்கு. அப்போ இப்படிலாம் செய்யக்கூடிய நபர்களை உடனுக்குடன் கைது பண்ணி அவனுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா குற்ற செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். இல்லை நாளடைவில் அமெரிக்காலாம் இருக்கிற மாதிரி எல்லாவின் கையிலும் ஒவ்வொரு கன் இருக்கும், மாற்றி சுட்டுட்டு செத்துற வேண்டிதான், வா நம்ம சுட்டு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திரும்புகிற இடத்துலலாம் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த காரணத்துக்கு காரணமானவர்கள் யார் அப்படிங்கிறத, அந்த போதை ஒரு மெயின் காரணம், போதையா, அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான காவல்துறை அதிகாரிகள் அவங்க வேலை செய்யணும். அவங்கள எங்கேயா நீங்கள் வேலை செய்ய விடுறீங்க, தான் போஸ்டர் கிளிக்க விடுறீங்களாயா அப்படின்னு கேட்டால் பொதுமக்கள் நீங்கள் சொல்லுங்க, காவல்துறை அதிகாரிகளை போஸ்டர் கிளிக்க வைத்தது சரியா இல்லையா? மக்கள் யோசிங்க. மக்கள் நாம தான் யோசிக்கணும். இது தவறு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்கயா. ஒருத்தன் கையில் மொபைல் ஃபோன் இருக்குன்னா ஒரு சிசிடிவிக்கு சமம். அவன் எடுத்து சோஷியல் மீடியாவில் விட்டுருவான். காவல்துறை அதிகாரியை தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அரசியல் சதுரங்கத்தில் இது வந்துட்டு இருக்குன்னா நாளைக்கு இதை போய் 4 பேர் டிபேட் பண்ண மாட்டாங்களா? பொது வெளியில் யாராவது பேச மாட்டாங்களா? டீ கடையில் உட்கார்ந்து இருக்கிற அந்த அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் நம்ம மனசில் இருக்கணும். அவங்க பேச ஆரம்பித்தாலே ஆமாம் இனி நம்ம காவல்துறை அதிகாரிகள் இப்படிலாம் தப்பாக யூஸ் பண்ணால் மக்கள் பேசுவாங்கங்கிற பயம் வரும். மக்கள் மீது மட்டும்தாங்க அவங்களுக்கு பயம். அதுவும் எலெக்ஷன் வேற வரப்போகுது, நம்ம ஓட்டு மேலே மட்டும்தான் அவனுக்கு பயம். நாளைக்கு நம்ம இந்த ஓட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளானிலேருந்து நீ யாரோ நான் யாரோ, அவங்க பாட்டுக்கு சுத்த போயிடுவாங்க. அடுத்ததான் 4 வருஷத்துக்கு பிறகு வந்து நிற்பாங்க, நான் இதை செஞ்சேன் அதை செய்யலை இதை செய்யலை, அவங்க தாயா இதுக்கெல்லாம் காரணம், இவங்க தாயா அதுக்கெல்லாம் காரணம், இந்த மதம் தாயா காரணம், இந்த சாதி தாயா காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளை பிரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு காரணத்தை உள்ளக்க கொண்டு போட்டு அதில் நாம் ஏதாவது கருத்தை சொன்னால், இவன் இப்படி சொல்லிட்டாயா, இவன் அந்த இவன் ஜாதி வெறியா, இவன் தமிழ் வெறியா, இவன் தேசிய வேண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை மறுபடியும் குத்தம் சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஏன் சார் பேச போகிறோம்? எதுக்கு சார் எங்களுக்கு இந்த பேச்சுக்கள்? இது சொல்லிக் கொடுக்க வேண்டியது 1000 விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி டெய்லி இந்த மாதிரி நியூஸ்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே மீடியாக்கள் இருந்திருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்போ இருக்காங்களா அப்படிங்கிறது தான். ஆளும் கட்சியை சார்ந்தவன் என்ன தவறு செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எதிர்கட்சிக்காரன் என்ன தவறு செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆளும் கட்சி, இதுக்கு நடுவில் ஒரு மீடியா.
கேட்டால் அதிமுகவினுடைய ஐடி விங்குக்காரன் இப்படி செஞ்சுட்டான், இன்னொரு பக்கம் திமுக காரன் கவுன்சிலர் இப்படி வந்து 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. செம்மையான நியூஸ், வேர்ல்டு கிளாஸ் நியூஸ் இதெல்லாம். அடுத்த கண்டுபிடிப்பு என்ன நம்ம செய்ய போகிறோம்? அக்னி 5 இந்தியா தயாரித்து இந்தியா ஏவி பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டு மாணவனுக்கு அக்னி 5னா என்ன, அக்னி 5னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? எலன் மஸ்க் அவர்களுக்கும் சாட் ஜிபிடியினுடைய ஓனருக்கும் பெரும் சர்ச்சை ஓடிட்டு இருக்கு, ஒரு பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு. மனித குல வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம மக்களுக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கு. கூகுள் சர்ச் என்ஜினுக்கு பதிலாக இந்தியாவினுடைய ஒரு சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது இன்னும் உருவாக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வேதனை எத்தனை இளைஞர்கள் மனதில் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய கேள்விக்கான பதிலை யாராவது நம்ம தேடுறோமா? தேடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் தேடிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது சாதாரண மனிதனும் கேட்கும்போது தானே என்னைக்கு ஒரு தேவை பிறக்குதோ அன்னைக்கு தான் ஒரு கண்டுபிடிப்பும் பிறக்கும். எல்லா கண்டுபிடிப்புகளும் அப்படிதான், தேவையில்லாமல் ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்காது. எதையோ கண்டுபிடிக்கப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வேணா சொல்லுவாங்களே தவிர தேவையில்லாமல் ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வர வாய்ப்பே கிடையாது. அடுத்ததா தண்ணி, குடிக்கிற தண்ணி. இங்கே இருக்கக்கூடிய திமுக விசிக எல்லாரும் போய் கர்நாடகாவில் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அங்கே இருக்கக்கூடிய சித்தாராமையா அவரை ஜெயிக்கணும், சிவகுமார் அவர்களை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் தொண்டை தண்ணி வத்த கத்தி வாக்குகள் கேட்டோம். தொண்டை தண்ணி வத்த கத்தி வாக்குகள் கேட்டோம். தொண்டை தண்ணி வத்த கத்தி வாக்குகள் கேட்டோம். ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணி இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு இந்த ரிக்வஸ்ட் வரல, ஆனாலும் நாங்கள் காவேரி நீரை உங்களுக்கு தர மாட்டோம். சரிதான், அவங்களே அங்கே டே 0ல் இருக்காங்க விக்கி, பெங்களூரில் மைசூரில் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை விட பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும். நாங்கள் சொல்கிறோம், நான் என்னுடைய அறிவுப்படி நான் சொல்கிறேன், அதை விட பெரும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெயில் சுட்டெரிக்குதுப்பா. மழை வெள்ளம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இன்னும் சேகரிக்க ஆரம்பிக்கல. நீர்நிலைகள் டேம் நிறைஞ்சிருச்சு, 1 டேம் 2 டேம் இல்லை, இங்கே எல்லா நீர்நிலைகளும் தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும். அப்போனா தானே நம்முடைய தண்ணீர் கிரவுண்டு அந்த லெவலுக்கு போயிருக்கும், கிரவுண்ட் வாட்டர்னுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மழை காலமும் அந்த கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகி வெயில் காலத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணி இது ஒரு சைக்கிளாக நடந்திருக்கும். இந்த சைக்கிளெல்லாம் யாருக்கு வேணும்? 5000 கோடி ரூபா ஒதுக்கு, இந்த தார் சாலையை 1 அடி மேலே உயர்த்து, மழை வரும்போது 1 அடி உயர்த்திருக்கனால கீழே இருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணி பூந்துட்டு ஓடிடும். ரோடை வந்து உயர்த்தி கட்டிட்டீங்க அப்படின்னு நாம சொன்னால் இல்லை நீ தான் தாழ்த்தி வீட்டை கட்டியிருக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு கார் நிற்கிது, அந்த காருக்கு நடுவாக்கில் ரோடு போடாமல் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வேணால் வெட்டிட்டு நம்ம ரோடு போடுவோமே தவிர காருக்கு கேப் கொடுத்து ரோடு போடுறாங்க. அந்த மரத்துக்கு கேப் விட்டு ரோடு போட்டாவது புண்ணியம் சேரும், நமக்கு இல்லை, நம்முடைய குழந்தைகளுக்கு. இதே மாதிரியான பல விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் சும்மா தூசு மாதிரி நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது தெரியுமா? நாளைக்கு தண்ணீர்லாம் இல்லாமல் இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிறது தவிக்கும் போது தெரியும். ஆளும் கட்சி சார்ந்தவர்கள் உங்களுடைய கூட்டணி இந்திய லெவலில் இந்தியா அலைன்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேராக பிஜேபி அரசாங்கம் வந்து கேட்டாலும் திமுக அரசாங்கம் வந்து கேட்டாலும் நோ வாட்டர், கோ அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்களாம். அப்படியே இப்போயே சொல்லிட்டாங்க, நேரடியாக சொல்லிட்டாங்கப்பா. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊடகம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க? நமக்கு தண்ணீர் இல்லையாமே, காவிரி நீர் இல்லையாமே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆல்டர்னேட்டிவாக நம்முடைய விவசாயிகளுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்? இன்றைக்கே டிஸ்கஸ் பண்ணாதானே நாளைக்கு விவசாயிகள் கேட்கும்போது நம்மளால் ஏதாவது சொல்ல முடியும், செய்ய முடியும். யார் டிஸ்கஸ் பண்ணுவா? எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க? இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் சரத்குமார் 2 மணிக்கு எந்திரிச்சு என்ன செஞ்சார் தெரியுமா? பொன்முடி அவர்களுக்கு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, சூப்பர். இதையே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய அடுத்த கட்ட பிரச்சனை, அந்த விலைவாசி உயர்தல், தாழ்ந்தல், இல்லாட்டி விவசாய பொருட்களை சரியாக சேமிக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள் இல்லை அப்படிங்கிறதுலாம் என்னைக்கு நம்ம பேசி என்னைக்கு இதெல்லாம் வைரலாக மாறப்போகுதோ. இந்த வீடியோ கூட சரியாக ஓடாது, எனக்கு தெரியும் அது ஓடாதுன்னு. இதே நேரத்தில் நான் இங்கே ஒரு அண்ணாமலை ஃபோட்டோ, இந்த பக்கம் ஸ்டாலின் ஃபோட்டோ, உதயநிதி ஃபோட்டோ வச்சு உதயநிதி ஸ்டாலினை வகுந்தெடுத்தார் அண்ணாமலை, அண்ணாமலையை காலி செய்தார் உதயநிதி ஸ்டாலின், சீமான் அவர்களுடைய சின்னம் இதோ கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வீடியோலாம் போட்டேன்னா சூப்பராக ஓடும். ஐ நோ த ஸ்ட்ராட்டஜி. பட் அதை செய்ய நான் விரும்பலை. நிறைய விஷயங்கள் நான் அப்படி செய்ய விரும்புறது கிடையாது. நார்மல் மீடியா மாதிரி போகிறதுக்கு நம்ம எதுக்கு? பட் நீங்களும் நார்மல் பர்சனாக மாறிடாதீங்க. நான் கேட்குற கேள்விகள் எல்லாம் ஏதோ சின்ன சில்லறத்தனமான கேள்விகளாக இருக்கலாம், ஆனால் அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திருப்பூரை சேர்ந்த அந்த 17 வயது சிறுமிக்கு நியாயம் கிடைக்குமா? ஃபெர்னாண்டாக்கு 20 லட்சம் கொடுத்து இந்திய அரசாங்கம் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, இன்றைக்கி அந்த திருப்பூர் சிறுமிக்கு என்ன நடக்க போகுது? பொள்ளாச்சியில் நடந்த அந்த சிறுமிகளுக்கான பதில் என்ன? இன்றைக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாங்க, பொள்ளாச்சியில் நான் வந்த பிறகு அதெல்லாம் கேஸ் நடந்துட்டுருக்கு. இதே அதிமுக சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? கேஸ் நடந்துட்டுருக்கு, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோமே, கேஸ் நடத்துறதுக்கா? குற்றவாளிகளை தண்டனை கொடுப்பதற்கா?
எவ்வளோ பெரிய கொம்பனா வேணாலும் இருக்கட்டும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அதுதானே இங்கே கேள்வி. இத்தனை வருஷமாக கேஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் மறந்துடும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பொள்ளாச்சி 10 பொள்ளாச்சி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை மறந்து 10வது பொள்ளாச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது 1வது பொள்ளாச்சியினுடைய கேஸ் என்ன ஆயிரும்? விடுதலை செய்யப்பட்டார்கள். யாருக்கும் தெரியாது. சின்னோண்டு ஒரு லைன் நியூஸில் முடிஞ்சிடும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.